வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று இன்றைக்கு எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதினால் நிறைய பலன்கள் கிடைக்கிறது. ராமநாமத்தை ஜெபிப்பதினால் நிறைய பலன்கள் கிடைக்கிறது. ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லினால் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சனிக்கிழமைகளில் காலையில் ஒரு 11 முறை ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு அந்த 2 வரியை மட்டும் சொன்னாலே அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிய பலன் கிடைக்கும். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் பகவான் அருளக்கூடியவன். இரண்யகசிபுக்கு எப்படி அருள் பாலிக்கிறானோ, எல்லா மதங்களிலும் பாருங்கள், இறைவன் ஒரு நல்லவனுக்கும் ஒரு தீயவனுக்கும் காட்சி கொடுக்கிறார். அந்த இறைவனுடைய காட்சியை நாம் எப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும்? நல்லவனாக இருப்பவனுக்கும் காட்சி கொடுக்கிறார். கெட்டவனாக இருந்து இறைவனுடைய பெயரை அனுதினமும் கூறிக்கொண்டிருக்கக்கூடியவன். ஏனென்றால் சகுனியை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வசுதேவ கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பார். முதலில் அவிர்வாகம் சகுனிக்குத்தான் கொடுக்கப்பட்டது. அதேபோல் இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம். அந்த முதலில் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது யார் எழுதினாங்கிறது யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ராவணவதம் முடிந்து ராமன் வெற்றி அடைகிறார். போரில் ராமன் ஜெயித்து விட்டார். ஜெயிச்ச உடனே இதை சீதை கிட்ட போய் சொல்லணும். யார் போய் சொல்றது? அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே நான் போய் முதலிலே சொல்லுகிறேன் அப்படின்னு எல்லாரும் துடிக்கிறாங்க. சீதை கிட்ட போய் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ராமனுக்கு மட்டும்தான் தெரியும். சுருங்க சொல்லின் விளங்க சொல்லக்கூடியவர் ஹனுமன் மட்டும்தான். ஏன்னா பரபரப்போடு ராமன் காத்து கொண்டிருக்கிறான். சீதை எப்படி இருக்கிறாள் என்று தெரியாமல் சீதையை பார்த்து விட்டு வருகிறார் அனுமன். அப்பொழுது எந்த வார்த்தை சொன்னால் ராமன் சந்தோஷம் அடைவான்? போனாங்க, அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க, இதெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை போல் கதைகளை போல் சொல்லவில்லை. கண்டேன் சீதையை என்று சொன்னார். நான் பார்த்துட்டேன் யார? சீதையை. அதே போல் இந்த வெற்றியை ஆஞ்சநேயர் போய் சொன்னால்தான் அதை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்று ராமனுக்கு தெரியும். அதனால்தான் உடனே ஆஞ்சநேயரிடத்திலே நீ போய் அந்த விஷயத்தை சீதையிடத்திலே சொல் அப்படின்னு சொன்னோன்னே ஆஞ்சநேயர் பறந்து செல்லுகிறார். அந்த சீதா பிராட்டியை பார்க்கிறார். ஏன்னா தாய்க்கு மேலாக பார்த்த ஒரு தெய்வம் ஆஞ்சநேயர் பார்த்த தெய்வம் சீதா பிராட்டி. அவரை பார்த்த உடனே வார்த்தைகளால் சொல்லவில்லை, எழுதி காண்பிக்கிறார். என்ன? ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராமர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதை ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி காண்பிக்கிறார். அன்றிலிருந்துதான் ஸ்ரீராம ஜெயம் ஆஞ்சநேயரால் எழுதப்பட்டு இன்றளவும் ஸ்ரீராம ஜெயம் எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கிறது. இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது தினமும்
ஒரு 21 முறையாவது, குறைந்தது 11 முறையாவது ஒருவன் எழுதி வந்தானேயானால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிலைத்து இருக்கும். இந்த ஸ்ரீராம ஜெயத்தை யாரெல்லாம் தொடர்ந்து எழுதுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே வெற்றி கிடைக்கும். எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியினுடைய அனுக்கிரகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம்.